எதுல இருந்து காப்பாத்துறாங்க? சொத்து பத்துகள், ஆடு மாடுகள், நைட்டு சாப்பிட வேண்டிய டின்னர் இருக்குல்ல, கைதாயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டின்னர் கிடையாது, அடிமைகளாய் கொண்டு போவாங்க. இவன் புரோட்டா கரெக்டா ஏதாவது செஞ்சு வச்சிருப்பான், செஞ்சு வச்சுட்டு சண்டைக்கு வந்து தோத்துட்டீங்க, இப்ப அவன் வந்து எடுத்துட்டு போயிருவான் எல்லாத்தையும். இப்ப என்னைய கைத்து கட்டி என்ன பண்ணுவான், அவன் வேற ஏதாவது காஞ்சு போனதை என்ன பண்ணுவான், 4 நாள் கழிச்சு கொடுப்பான் அந்த சிறையிலே. அந்த சிறை தான் இங்க இருளிலே அமர்ந்திருந்தார்கள்னு படிச்சோம் இல்லையா? இருளிலே அமர்ந்திருந்தார்கள். இன்னொன்னு, இருளிலே அமர்ந்திருந்தார்கள் உடனே உடனே என்ன வருது, மரணத்தின் நிழலிலே அமர்ந்திருந்தார்கள். இந்த இருள் என்ன சொல்லும், ஏய் உனக்கு எப்பனாலும் எதுனாலும் வரும், வாழ்க்கை என்ன இல்ல, நிரந்தரமானது இல்ல, உனக்கு ஒரு தலைவலி வந்து அது என்ன வேணாமா இருக்கும். இதுதான் இருள். பயந்து போயிருக்கான் மக்கள். யார் எனக்கு என்ன செய்வா, இவன் எனக்கு துரோகம் பண்ணுவான், அவன் எனக்கு துரோகம் பண்ணிடுவானா, இவன் என்னை ஏமாத்திடுவான், என் சொத்தை இவன் எடுத்துட்டு போயிடுவான், அவன் எடுத்துட்டு போயிடுவான், நடக்கிறான் மக்கள். அதனாலதான் மக்களை ஏத்துக்க முடியும், பதறான். இருள். ஆனால் இந்த உடன்படிக்கை உடைய நமக்கோ, என் தேவன் இருக்கிறாரா, அவர் என்னை பார்த்துக் கொள்வார், அவர் நல்லவர், சுகமாயி போங்க, காய்ச்சலை சுகமாக்கி போ, ஏஞ்சு போ, நீ வேலை பாரு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு சரியா இருக்கும் போ, உனக்கு என்ன. எப்படிப்பட்ட வெளிச்சம்! இந்த வெளிச்சம் என்ன பண்ணிச்சான், உதித்தது. அதான் என்ன படிக்கும், the light has come, Jesus has come. இந்த லைட்ல தான் நம்ம இருப்போம். அந்த லைட் என்ன, அந்த லைட் என்ன, இப்ப இந்த லைட்னு சொல்றோமா, அந்த லைட் என்ன, மத்தேயு 1:21 சொல்லுங்க, மனப்பாடமா சொல்லுங்க, பரவாயில்ல, பைபிளை பார்த்தே சொல்லுங்க, பைபிளை பார்த்தே மனப்பாடமா சொல்லுங்க. வாசிங்க, யாராவது சத்தம் வாசிங்க. ஜனங்களின் பாவங்களை நீக்கி. இது ரொம்ப முக்கியமான வசனம், தினந்தோறும் தியானிக்க வேண்டிய வசனம். எப்பொழுது நீங்கள் சோகமா இருக்கிறீங்களோ, துக்கமா இருக்கிறீங்களோ, போராட்டமா இருக்கிறீங்களோ, தேவைகள் ஏதாவது ஒண்ணு இருக்குதா, அப்ப என்ன பண்ணணும், பாவங்களை தீர்க்கிறவர் வந்திருக்கிறார், பாவங்களை தீர்க்கிறவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துவார், உடனே என்ன ஞாபகம் வரும், பாவத்தின் சம்பளமாகிய எந்த காரியமும் உன் வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது உடனே ஞாபகம். பாவத்தின் விளைவாகிய தலைவலி, பாவத்தின் விளைவாகிய கால்வலி, பாவத்தின் விளைவாகிய வறுமை, பாவத்தின் விளைவாகிய பொறாமை எதுவுமே உன் வாழ்க்கையில இருக்கணுங்களா, அவசியம் இல்லைங்கிறது ஞாபகம். உடனே எழுந்து என்ன பண்ணுவீங்க, இயேசுவின் நாமத்துல இது என் வாழ்க்கையில இருக்கணும் அவசியம் இல்லை, வெளியே போ அப்படின்னு. வெளிச்சம் உதித்தது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, பாவத்தை சுமந்து தீர்த்தார். இப்போ இன்னொரு அருமையான விஷயம், இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட